ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும், ஆரோக்கிய ஐஸ்வர்ய வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனல் சார்பாக குருராஜரின் பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். குருராஜர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, ஒரு மிகச்சரியான அலைவரிசையில், மிகச்சரியான தொடர்பில், மிகச்சரியான பிரார்த்தனையில், மிகச்சரியான பக்தியில் நீங்கள் அவர்கிட்ட கனெக்ட் ஆகி இருந்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கின்ற அத்துணையும் நினைத்த மாத்திரத்திலே உங்களை வந்து சேரும். இது என்ன உண்மையானா, இது நிச்சயம். நீங்கள் மிகச்சரியான ஃப்ரீக்குவன்சியில் இருக்கணும். இப்போ இந்த தாயம் விளையாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தாயம் போடும்போது சொல்லுவாங்க, இந்த தாயம் அப்படின்வாங்க. கரெக்டாக அந்த தாயம் விழும். இப்போ 4 விழுது பார் அப்படின்வாங்க. இந்த 4 விழும். இந்த சோழி விளையாடும் போது பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன வயசில் விளையாடிருக்கலாம் நீங்கள். இந்த சோழிகள் அதில் ஒரு எண்ணை சொல்லி இந்த நம்பர் வரணும் அப்படின்னு சொல்ல உடனே சில நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எண்ணானது அந்த விளையாட்டுகளில் விழுந்து விடும். அதே மாதிரிங்க, நீங்க ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது, ஆத்மார்த்தமான பக்தியை அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு இருக்கும் போது, நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சரியான நேரத்தில் வந்து பூர்த்தியாகும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 100% சாத்தியம் இருக்கிறது. அதுல எந்த இடத்துல இருக்குன்னா, நாம் அவர்கிட்ட வேண்டுதல் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சரணாகதி பக்தியில் தான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. இது அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி நினைச்சிடக்கூடாது. நீங்க ஒரு விளக்கு இருக்கும், திரைப்படங்களை நீங்க பார்த்துருக்கலாம், அந்த கதையும் கேட்டிருக்கலாம். அந்த விளக்கை தேய்க்கும் பொழுது என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைத்து விடக்கூடாது. நிச்சயம் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுத்து விடுவார். நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு தேவையானது மிகச் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும். அதை போன்ற பக்தர்களை நான் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லைங்க, அவர்கிட்ட மனதால் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். அந்த பிரார்த்தனை எனக்கு உடனே அது வந்து நடந்தேறிவிடும். நாங்களே ஆச்சரியமா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் கூட அந்த வரிசையில் ஒரு முக்கிய பக்தர்களாக நிச்சயமாக இருக்கலாம். சரி, எப்படிங்க அது வருது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கேட்கறதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள் வரும்பொழுது, அந்த இடத்தில் நீங்கள் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதுக்கும் நிச்சயம் தேவை அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த மனோநிலை வந்துவிடும். நீங்கள் கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தினுடைய அதனுடைய வீரியம் எந்த அளவிற்கு அது வந்து அவசியம், எந்த அளவிற்கு அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்குள் உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு குருராஜர் எடுத்து அதை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கணம் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். நீங்க அவர்கிட்ட கிட்ட போகும்போது அவர் கேட்கறதெல்லாம் கொடுப்பார் நமக்கு அப்படிங்கிற பரிபூரண நம்பிக்கை உங்களுக்கு வரும்பொழுது, நீங்கள் கேட்பது அனைத்துமே ஒரு நியாயமான விஷயமாகத்தான் இருக்கும், சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு நிகழ்வுங்க ஒரு இடத்துல நடந்தது. சுஷமீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சுவாமிஜி, மந்த்ராலய மடத்தினுடைய சுவாமிஜி இருந்தார். சுஷமீந்திர தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை நடமாடும் ராகவேந்திரர் அப்படின்னே வந்து அவருக்கு பேர். அவருடைய வாழ்க்கையில பல சமயங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், ஒரு செய்தி, ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் நடந்தது அப்படின்ட்டு. இவர் ஒரு ஊர்ல ஒரு ராயருடைய கோயில் கும்பாபிஷேகத்திற்காக சென்றிருக்கிறார். பிரதிஷ்டாபனம் வைபவம் நடைபெறுகிறது. பிரதிஷ்டாபனம் காலையில முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அன்று இரவு அவர்கள் அங்கு ஒரு அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, அவருடைய கனவிலே திருப்பதிக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உத்தரவு, ஏதோ ஒரு சமிக்கை அவருக்கு கிடைத்திருக்கிறது. திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதிகாலையில் எழுந்தவுடன் அவரோட இந்த ஆப்த காரிய தரிசின்னு சொல்லுவாங்க. அவருக்கு டோட்டலா அவருடைய இந்த பிரயாணங்கள், அவருக்கு தேவைகள் அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பார். ஆப்த காரிய தரிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் அவருக்கு. அவர்கிட்ட சொல்றாரு, அவரு நாம திருப்பதி போகணும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, சுவாமி பணம் இல்லையே கையில, நம்ம கிட்ட வந்த பணம் இதுக்கு கரெக்டா போச்சு, இங்கிருந்து ஊர் போய் சேரத்தான் இருக்கு, திருப்பதி போறதுக்கு உண்டான தொகை நம்மிடம் இல்லையே, பரிவாரங்களுடன் செல்ல வேண்டும், அவர் தனியா இல்லை, ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதுல.
அப்படி அவர் சொல்லும்போது அதை பற்றி சுஷமீந்திர தீர்த்த சுவாமிகள் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, அமைதியாகி விட்டார். கொஞ்சம் இது விடிய காலையில் அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நேரம் கடக்க கடக்க பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மணி வாக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்குது அந்த மடத்தின் வாயிலில். நின்ன உடனே ஒரு பக்தர் வராரு. ஒரு பக்தர் ஒரு தாம்பாள தட்டிலே பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் காணிக்கையாக வைத்து சுஷமீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சுவாமிஜி கிட்ட கொடுத்து ஆசிகள் பெறுகிறார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இரவு தான் என்னுடைய கனவுல ஒரு உத்தரவு வந்தது, இந்த மாதிரி இந்த பணத்தை கொண்டு போயிட்டு இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் கொண்டு கொடுத்தேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வைத்து கொண்டுதான் அவர்கள் அப்பொழுது திருப்பதி சென்றதாக அந்த சொல்வார்கள் அங்க இருக்கிறவங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நாம சொல்றது ரொம்ப சொற்பமான ஒரு சின்ன நிகழ்வு தான் சொல்றோம். அப்ப நாம் மிக சரியான ஃப்ரீக்குவன்சியில, மிக சரியான பிரார்த்தனையில் நாம் அவரிடம் குருராஜரிடம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களது தேவைகள் அனைத்துமே அவருக்கு தெரியும். நம்ம பேராசையில ஆத்திரத்துல கேட்கறது கிடையாது, இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தால் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படின்னு அதை ஆராய்ந்து கொடுப்பவர் தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நீங்கள் கேட்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, டாம்பிக வாழ்வுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் என்னவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் அதன் மூலம் உங்களுக்கு பயன் இருக்கிறது, எந்த விதமான ஆபத்தும் விளையாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவசியமானதை குருராஜர் கொடுத்து கொண்டிருப்பார். அவருடைய அருமை நமக்கு தெரியணுங்க. ஏதோ மெக்கானிக்கல் பக்தியாக ஏதோ ஒன்று கேட்கிறோம், நாம தான் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா, நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தா கூட பேரலாக ஒரு பக்கம் நம்முடைய கடமையை செவ்வனே ஆற்றி வருகிறோம், நம்முடைய டியூட்டி, நம்முடைய ஒர்க், நம்முடைய ப்ரொஃபஷன் அதெல்லாம் பக்கவா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிச்சயமாக அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ப்ரொஃபஷன், இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு ஓய்வு கிடைத்து விடும். நீங்க ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிலிருந்து நீங்க குயிட்டாகி ஓய்வை எடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பக்தின்னு இருக்கு பாருங்க, குரு பக்தி வைக்கிறோம் இல்லையா, குருராஜர் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த ஆத்ம பக்தி இருக்கு இல்லையா, அது காலம் கடந்தும் நம்முடைய படுக்கை கடைசி வரைக்கும், இந்த பூமி பந்திலிருந்து நாம் இங்கிருந்து பை பை சொல்ற வரைக்கும் நம்முடனேயே இருந்து அந்த பக்தி நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கும், குருராஜருடைய பரிபூரண கருணையாலும் அருளினாலும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த பக்தி பண்றது, அவருக்கு சேவா பண்றது அப்படிங்கிறது நாம் எவ்வாறு நம்முடைய ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கோமோ அதற்கு இணையாக இதில் சற்றும் குறைவில்லாமல் ஆத்ம பக்தியோடு செஞ்சுட்டு இருக்கணும். அது முக்கியம். இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க கேட்பதை அவர் கொடுத்து விடுவார், நீங்கள் நினைப்பதை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் அப்படின்னா அதற்குண்டான சரியான அலைவரிசையிலே அவரிடம் நாம் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். இங்கிருந்து ஒரு பக்தன் கேட்கலாம்ப்பா, இங்கிருந்து ஒரு பக்தை கேட்கிறாங்க, நிச்சயமா அவருக்கு நம்முடைய அனுகிரகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜர் அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எலிஜிபிலிட்டி உள்ள நபராக நாம் முதலில் இருக்க வேண்டும். எல்லாமே சாதாரணமா வாங்கிடலாங்க அவர்கிட்ட இருந்து, எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். நிச்சயமா சுபிக்ஷ வாழ்வு கிடைக்கும், ஐஸ்வர்ய வாழ்வு கிடைக்கும். ஆத்மார்த்தமான பிரார்த்தனையுடன் பரிபூரண நம்பிக்கையோடு, ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் போனோம் வந்தோம், இங்க ஒரு வணக்கம் போடு, இங்க ஒரு கும்பிடு போடு, இங்க கொஞ்சம் அப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணு அப்படிலாம் இல்லை. ஆத்மார்த்தமான பக்தியாக அவர் முன்னால் நின்று அந்த 2 சொட்டு கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பக்தி அது வேல்யூ இருக்குங்க. அது ஒரு விஷயத்திற்கு உண்டான வேல்யூ இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நாமத்திற்கு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு அந்த திருநாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. மிகப்பெரிய மந்திரத்தை நாம் உச்சரித்திருக்கிறோம், மிகப்பெரிய மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்துகிறோம், குருராஜரை அதன் மூலமாக பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள் வரும்போது நமக்குள் ஒரு மிகப்பெரிய உத்வேகம், நமக்குள் மிகப்பெரிய ஒரு தைரியம், எதையும் வாழ்க்கையில் நாம் சாதித்து விடலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் முன்னோக்கி சென்று விடலாம். அது என்னவாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி, உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னுடைய குருநாதர் அதனை காப்பாற்றி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அவர் மீது வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடி பல மணி நேரம் தியானம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல, ஒன்றே ஒன்று குரு பக்தின்னு சொல்றோம்.
நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அது வேற ஃபீல்டுங்க. அது இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஜர்னி. நம்ம அதுக்குள்ள அது சொல்லவே இல்லை. அதை உள்ளார்ந்த பயணத்தை நாம் தொடர்ந்து எடுத்து செல்லும் போது மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்முடைய சிந்தனையை நாம் மீண்டும் பகுப்பாய்வு செய்வது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் பேசிட்டு இருக்கேன், எதுக்காக பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது சொல்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உருவாகக்கூடிய சிந்தனைகளை நான் மீண்டும் மீண்டும் பகுப்பாய்வு செய்வது. அந்த ஒரு பேர்ல சொல்லுவாங்க மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு இடத்தில் உங்களுக்கு கோபம் வருதுன்னா ஏன் கோபம் வருது, அந்த கோபத்தினுடைய ஆணிவேர் என்ன, நீங்க ஒரு பொருளை பார்த்தோன்னா வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருளை ஏன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இதெல்லாம் குருட்டாம்போக்கா அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போறது கிடையாது. தெளிவாக ஆராய்ந்து இது இதனால் தான் நாம் நினைத்தோம், இது இதனால் தான் சொல்றோம், ஏதோ ஒன்று அது சொல்வதற்கு அடிப்படையில் அந்த பின்னாடி என்ன இருக்கு, ஆணி வேறாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிந்தனையை பகுப்பாய்வு செய்து கொண்டு நாம் போறது அப்படிங்கிறது அது ஞானத்தின் வாசலுக்கு வழி தேடி செல்வது. நம்ம அங்கெல்லாம் போவேல, அந்த இடத்துக்குலாம் குருராஜர் மகாபிரபுவாக ஜெகத்குருவாக ராஜாதிராஜராக அமர்ந்து தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்டான அருளையும் ஆசிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது என்ன, ஒரு ஆத்மார்த்தமான பக்தி, அவர் மீது பாசம். அவர் கருணாமூர்த்தி இல்லையா, அவர் மீது நம்ம அன்பு வச்சுட்டோம், பாசம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி விட்டுருவார். அவர் ஒரு ஆள் என்ன பண்ணாருங்க, வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா அவருக்கு நிம்மதி இல்லை. நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, எட்டிடமோ வச்சிருக்காரு, இல்லாத பொருளே கிடையாது. ஏதாவது ஒன்று வாங்கினா அவர் மனதுக்கு சந்தோஷம்னா உடனே போவார், பர்ச்சேஸ் பண்ணுவார், வந்துடுவார், ஜாலியாக அதை வச்சு சந்தோஷமா இருப்பார். கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷமும் செத்து விடும். ஒரு நிலையான ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறது, தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிறது, சந்தோஷப்படுறது, விட்டுறது. அவர் ஒரு சாமியார்கிட்ட போனார். நேராக போயிட்டு ஒரு குருஜி உட்கார்ந்து இருந்தாரு. குருஜி அப்படின்றாரு, சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லைங்க, ஒரு திருப்தியே இல்லை, ஒரு மகிழ்வே இல்லை, எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஒரு வேல்யூனஸ் தெரில, எல்லாம் வந்ததுனால அப்படி தோணுதான்னு தெரில, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய அறிவை தெரிய வைக்க வேண்டும், நான் எங்கேயுமே போக முடியல, யார்கிட்டையும் போயிட்டு சரியா என்னால் பழக முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட, அந்த குருஜி கிட்ட. குருஜி என்ன பண்றாரு, நேராக அவர் பேக்ல இருந்து ஒரு கல் எடுக்கிறார். அந்த கல் எடுத்து அவர்கிட்ட தரார். கொடுத்தோட ஒரு சின்ன கல், அந்த கல்லை வாங்கி, அவர் மிகப்பெரிய வியாபாரி, அந்த வியாபாரி எடுத்து பார்த்துட்டு, சுவாமிஜி இது ஒரு வைரக்கல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். வைரக்கல் தான், அந்த கல் வைரக்கல்னு உனக்கு தெரியுது இல்லைன்னு, எனக்கு தெரியுது பார்த்த உடனே, இதை எடுத்துட்டு போயிட்டு நீ வெளியே ஒரு 3 நபர்களிடம் மதிப்பு போட்டு விட்டு வா அப்படிங்கிறாரு. இது வேல்யூ போட்டு வா, என்னென்ன வேல்யூன்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த வியாபாரி அந்த வைரக்கல் எடுத்துன்னு ஒரு சந்தைக்கு போறார். ஒரு சந்தையில் ஒருத்தர் தக்காளி வித்துட்டு இருக்காரு, கூவி விற்கிறார். தக்காளி கூட இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி கத்துறாரு. நேரம் அங்கே போனோன்னே தக்காளி வியாபாரி பார்க்குறாரு. ஐயா அப்படின்றாரு, சொல்லுங்க என்னன்னா, என்கிட்ட ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை நீங்கள் ஒரு மதிப்பு போட்டு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை காமிங்க அப்படிங்கிறாரு. அந்த கல்லை காமிச்சோன்னா அந்த வியாபாரி வாங்கி அந்த கல்லை திருப்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு வேணா ஒரு 3 கூட தக்காளி தரலாம் அப்படிங்கிறாரு. 3 கூட தக்காளி, ஆமாப்பா 30 கிலோ தக்காளி, அது தக்காளி என்ன விலை தெரியுமா எனக்கு அப்படிங்கிறாரு. 30 கிலோ தக்காளி தானா, சரி ஓகே, இன்னொரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா இன்னொரு கூட எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், அந்த வியாபாரி அந்த கல்லிற்கு கொடுத்த மதிப்பு அப்படிங்கிறது 3 கூடை தக்காளி மட்டுமே. அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு நேரம் என்ன பண்றாரு, ஒரு ஜவுளி கடைக்கு போறாரு. ஒரு டெக்ஸ்டைல் கடைக்குள்ள போயிட்டோன்னே அவர் ஏதோ டெக்ஸ்டைல் வாங்க வந்திருக்காரு, ஏதோ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காருன்னா ஜவுளி வியாபாரி சார் எல்லா புடவைகள்லாம் இருக்குது, பட்டு புடவை இருக்குது, ஷர்ட் இருக்குது, பேண்ட் இருக்குது, வீட்டுக்கு இது எடுத்துட்டு போகலாம், அது எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த முதலாளி. இல்லை நான் அதுக்காக வரல, என்கிட்ட ஒரு கல் இருக்குது, இந்த கல்லை நீங்கள் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எதை நீங்கள் கொடுக்குறீங்களா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் இந்த வியாபாரி அந்த கல் எடுத்து அவர்கிட்ட காமிச்சோன்னே அந்த ஜவுளி கடைக்காரரும் அந்த கல்லை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இதுக்கு ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு 2 பட்டுப்புடவை வேணா தரேன் அப்படிங்கிறாரு. 2 பட்டுப்புடவை தரேன்றாரு. இல்லை வேணா ஒரு சாதாரண சட்டை பேண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க, இது அவ்வளோதான் போகும் அப்படிங்கிறார். உடனே இந்த வியாபாரி அதையும் பெற்று கொண்டு வந்து விடுகிறார். அதுக்கப்புறம் நேராக ஒரு நகை கடைக்கு போகிறார். நகை கடைன்னா அது ஒரு இந்த கடை, இந்த நகையெல்லாம் பற்ற வைப்பாங்க பாருங்க, அந்த கடைக்கு போகிறார். அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து அந்த பொற்கொள்ளர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போகிறார். போயிட்டு அவர்கிட்ட தரார். இது என்ன வேலை போகுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொற்கொள்ளர் அதை பார்த்துட்டு, இது என்ன வேலை போகும்னு சொல்லவே முடியாதுங்க, இதுக்கு ஒரு மதிப்பே போட முடியாது, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் ஒரு நகை கடை இருக்குது பாருங்க, அங்கே போய் கேளுங்க, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது மதிப்பிட முடியாதது
அப்படின்னு சொன்னோன்னா உடனே இந்த வியாபாரி அதை வாங்கிட்டு நகைக்கடைக்காரர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். இந்த கல் என்ன போன்னு கேட்கும்போது நகைக்கடைக்காரர் அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டு அவருடைய அந்த சிம்மாசனத்திலிருந்து அவர் எழுந்து நின்று இந்த வியாபாரியை ஏற இறங்க பார்த்து விட்டு, இந்த கல் ஏது, உங்களுடைய பூர்வீக சொத்தா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு, ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க, இந்த கல்லிற்கு நான் இதுவரை சேர்த்து வைத்துள்ள என் சொத்து முழுவதையும் கொடுத்தால் கூட இதனுடைய விலைக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அதை வாங்கிடுறார். யார்? இந்த வியாபாரி. அதை வாங்கி எடுத்துட்டு நேராக சுவாமிஜி கிட்ட வரார். சுவாமிஜி கிட்ட வந்து சொல்கிறார், சுவாமிஜி, இந்த கல்லுடைய விலையெல்லாம் கேட்டேன், நீங்கள் இதற்கு மேல் சொல்ல வேண்டாம், என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். ஒரு பொருளோ ஏதாவது ஒரு விஷயமோ தகவலோ இருக்குது அப்படின்னா அந்த பொருளினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதை பற்றி அறிந்திருப்பவர்களுக்கு தெரிவது தான் ரொம்ப பெரிய சாத்தியமான காரண கூறுகளாக இருக்கிறது, காரண காரியங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பொருள் நாம் எந்த இடத்தில் கொடுத்தாலும் அதற்குண்டான மதிப்புகள் உள்ள இடத்தில்தான் அந்த பொருள் வந்து போற்றப்படும். அந்த மதிப்புகள் இல்லாத இடத்தில் அந்த பொருளினுடைய அருமை அவர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியுது. அந்த மாதிரி குருராஜருடைய மகிமை, புகழ், மகத்துவம் அப்படிங்கிறது அது எல்லை இல்லாதது. அந்த வைரக்கல்லை விட மிகப்பெரிய உயர்ந்தது. நாம் அந்த ஸ்தானத்திலிருந்து அவருடைய மகிமை, பெருமை, அவருடைய திருநாமத்தின் வலிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதிலிருந்து நாம் அதனை பார்க்கும்போதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு நிச்சயம் புரியும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.